ஹலோ வியூவர்ஸ், பென்கோயின் பற்றி உங்களுக்கு தெரியாத ஆச்சரியமூட்டும் உண்மைகள் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பென்குயின் உடலில் வருடத்திற்கு ஒரு முறை மொத்த ஈரல்களும் உதிர்ந்து விடுமாம். இந்த ஈரல்களுக்கு மறுபடியும் முளைக்க 2 to 3 வாரங்கள் வரை எடுக்கும். அதுவரை பென்குயின் நீந்தவோ மீன்களை பிடிக்கவோ இயலாது. கடற்கரையில் பென்குயின்கள் அதிகம் வாழ்ந்தாலும் எல்லா கடற்கரையிலும் பென்குயினை நீங்கள் காண முடியாது. அவை குறிப்பிட்ட காலநிலைக்கு ஏற்பவே வாழ்கின்றன. பறக்க முடியாத பறவை இனமாக இந்த பென்குயின்கள் வாத்துக்களைப் போன்றே நடையும் தோற்றத்தில் சிறிதளவு ஒன்றுபட்டிருக்கும். பென்குயின்கள் 7 வகை பென்குயின்கள் இருக்குதாம் வியூவர்ஸ். அதை ஒன்றொன்னா பார்ப்போம் வாங்க. ஒன்று மைக்கோசெலில்ஸ் அடலியா, மைக்கோசெலில்ஸ் அண்டார்டிகா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டனோடைட்ஸ் பயர்ஸ் டைரி, இதுதான் கிங் ஆஃப் கிங் பென்குயின். அடுத்து பைக்கோசெலிஸ் பப்புவா, இது கிங் பென்குயின். 5வது பார்த்தீங்கன்னா அப்டனோடைட்ஸ் படகோனிகா. 6வது பார்த்தீங்கன்னா யூடிப்டஸ் கிறிஸ்ஸோலோபஸ். அடுத்த 7வது பார்த்தீங்கன்னா இதுதான் கடைசி, யூடிப்டஸ் கிறிஸ்டேட்ஸ். இந்த பென்குயின்கள் கிங் ஆஃப் கிங் பென்குயின் 30 கிலோ எடையும் கிங் பென்குயின் 15 கிலோ எடையுடனும் காணப்படுமாம். மற்றவை அதிகப்படியாக 5 கிலோ எடை கொண்டிருக்கும். கிங் ஆஃப் கிங் பென்குயின் மற்றும் கிங் பென்குயின்கள் சற்று உயரமாக வளரும். மற்றவை உயரம் குறைவாகவே இருக்குமாம். ஓகே, இந்த பென்குயினை எப்படி நிறம் கண்டுபிடிச்சு எப்படி வேறுபடுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வகை பென்குயின்களில் தலையில் முடி மற்றும் அலகின் நிறம் கொண்டு வேறுபடுத்தலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிங் ஆஃப் கிங் பென்குயின்கள் சூடான மற்றும் குளிரான தண்ணீரை ஒரே நேரத்தில் சமாளிக்க முடியுமாம். பென்குயின்கள் வாழ்விடம் 80% கடற்கரையிலே வாழ்கின்றன. அவை தங்கள் வாழ்நாட்களில் பாதி நேரம் கடலிலும் மீதி நேரம் கரையிலும் இருக்குமாம். இதில் பெரும்பாலானவை தெற்கு அரைக்கோளத்தில் வாழ்கின்றன. பென்குயின்கள் அண்டார்டிகாவில் வாழ்கின்றன என்பது கட்டுக்கதை மட்டுமே. அதேபோல் இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னு தெரியுமா? பென்குயின்கள் குளிர்காலத்திலும் மட்டும் வாழ முடியும் என்பதும் ஒரு கட்டுக்கதை தான். ஏனென்றால் அவை வெப்பமண்டல தீவுகளில் வாழ்கின்றன. கலபஸ்கோஸ் தீவுகள், நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா ஆகிய இடங்களில் பென்குயின்கள் இயற்கையாகவே வாழ்கின்றனர். பென்குயின்கள் உணவு என்ன சாப்பிடும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பென்குயின்கள் மீன்களையே அதிகமாக உணவாக உட்கொள்ளும். அதில் ஒட்டு மீன்கள் மற்றும் ஆக்டோபஸ் உண்ணுகின்றன. சிறைப்பிடிக்கப்பட்ட பென்குயின்கள் நீண்ட நாட்கள் உண்ணாமல் கூட இருக்குமாம். மேலும் பென்குயினை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீரையும் குடிக்கவும் இயலும். அத்தோடு கடல் நீரால் இவற்றின் கண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பென்குயின்களுக்கு பற்கள் கிடையாது. அவை முதுகெலும்பு மற்றும் சதையின் உதவியுடனே உணவு உட்கொள்கின்றன. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் மக்களே.